இடவெல்லாம் விட்டது மன்னிச்சிருமாக்கா. வாங்கடே ரீஸ்டார்ட். அப்பெல்லாம் சுகம் தானே. இன்னைக்கு கேலிஸ்தனிக் ஸ்கிராட்ச்ல இருந்து கத்துக்கிறது நாள் 1 நானும் உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லி நேற்று நைட்டே நல்லா ஊற வச்சு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டையும் போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். சுமார் ஒரு 10 நாளா நிறைய ஒர்க் இருந்தனால டயட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் குமார் அவசரப்பட்டிய அதான் இந்த வாட்டியெல்லாம் ப்ராப்பர் பிளானோட இறங்கிட்டேன். நம்ம தான் அயன்மேன் மாதிரி மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிற ஆளாச்சு. நம்ம இப்போ பல்கிங் ஸ்டேஜில் இருக்க நண்பர்களே, அதனால இந்த மாதிரி அவசியம் இல்லாத வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு தட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயில். சரின்னு வீட்டுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து இப்போ கொஞ்ச நாள் கேப் விட்டதில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் போயிருச்சு. இதுக்கெல்லாம் அசர மாட்டான்டா இந்த கோவிந்தா சாமின்னு சொல்லி பில்லோ அடி வாங்கிறதுக்காக தயாராகிட்டேன். நான் எல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிப்பாட்டி இருக்கணும். தேவையில்லாமல் 2, 3ன்னு விழுந்துருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்துட்டோம். டீமில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நைட் எங்கே வெளியே சாப்பிட போகலான்னு ஒரு பிளானை போட்டோம். உடனே நாகர்கோயிலை நோக்கி ஒரு பயணம் போகிறவல்ல நம்ம பயங்கரமான ஆளோட லேப்டாப் ஒன்று இருந்து அதையும் வாங்கிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்கள் போன கடை தான் இந்த தாத்தா பாட்டி கடை. இது வடசேரி கிட்ட தான் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த மெனுவை செக் பண்ணி இங்கே வெறும் புரோட்டா 5 ரூபா தான். அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களோட நேரத்துக்கு இங்கே புரோட்டா இல்லை, வெறும் தோசை தான் இருந்து போகிறோம். நாங்கள் தோசையும் பீஃப் கறியும் வச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். கூகுள் மேப்லேயே 5 ரூபா புரோட்டா கடை இல்லைனா தாத்தா பாட்டி கடைன்னு சொல்லி அதுவே லொக்கேஷன் காட்டி தந்துடும். டேஸ்ட் வைஸ் என்ன நல்லா இஷ்டப்பட்டு அடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் மட்டமாமே